பவுலடியார் சபையை குறித்து கூறும்பொழுது அவர் என்ன சொல்றார்? இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வசனம் சொல்றாரு, இந்த கிருபைக்குரிய, அதாவது தெய்வ கிருபைக்குரிய நியமம், குடும்ப சட்டம், குடும்பத்தை போல சபையை அமைக்கக்கூடிய முறைமை, இது தனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொல்லி கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நாம் ஒரு மாபெரும் வரலாறிலே இன்று எவ்வாறு கர்த்தருடைய சபையானது மையமாக இருந்து அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை, அதாவது கர்த்தராகிய ஆண்டவருடைய அந்த இறை அரசனுடைய முழுமையை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆக இன்று ஒரு எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷகராக அல்லது ஒரு மிஷனரியாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாருன்னா சபையை தான் வச்சிருக்கிறார். அது இல்லாத நேரங்களில் தான் வெளியில் திரும்ப சுவிசேஷகர்கள் தனியாக போனதும் அல்லது மிஷனரி ஊழியங்கள் தனியாக ஆரம்பிக்கப்பட்டதும் அது பின்னாடி வந்தவனுடைய விளைவுகள். ஆனால் ஆதியிலே அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லும்போது ஆதியிலே அப்படி இல்லை. எல்லாமே சபை தான் செய்தது. சபை தான் அது சுவிசேஷத்தினுடைய ஊழியத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. அவங்க அதன் மூலமாகத்தான் அனுப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் எந்த ஒரு ஊழியக்காரனும் எழுந்து அவனாக புறப்பட்டு போனவன் கிடையாது. சபையாலே அங்கீகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். There is no minister of the gospel just parachuted somewhere else. திடீர்னு மேலேருந்து போடலை. ஆனால் இங்கேருந்து சபை அவர்களை அங்கீகரித்து, அவர்களை அங்கீகரிக்க முன்பதாக அவர்களை பக்குவப்படுத்தி, அவர்களை உருவாக்கி, அவர்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து சபையிலே வாழ்ந்து இப்பொழுது நாம் இன்னும் அநேகமான இடங்களிலே நாம் இதை பரப்ப வேண்டும் என்று சொல்வதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டவர்களை தவிர புறப்பட்டு போனவர்கள் தெரியாது. ஒரு அருமையான ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், ஆர் யூ சென்ட் மிஷனரி ஆர் யூ வென்ட் மிஷனரி அப்படின்பாரு. அப்படின்னா நீ அனுப்பப்பட்ட ஊழியரா இல்லை அப்படியே எந்திரிச்சு போன ஊழியரா அப்படின்னு கேட்பார். அது சரியான, இது நல்லா இருக்கு, அனுப்பப்பட்ட ஊழியரா அப்படியே போன ஊழியரா, அந்த ஆளை போன ஊழியரா. 3வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் அப்படியே சுருக்கி சொன்னோம்னா எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தவங்க சொல்லி பாருங்களேன். சுருக்கி, அதாவது வாசிக்காமல் அப்படியே உங்களுடைய சொந்த நடையில், சொந்த பாஷையில், சொந்த மொழியில் சொன்னால் எப்படி இருக்கும்? எப்போவுமே நம்ம சுருக்கத்தை நம்ம பார்த்து கொண்டே வரணும். எப்படி இருக்கும்? உங்களுக்காக இப்போ நான் ஜெயிலில் இருக்கேன். நீங்களா? பவுலடியார் இருக்கிறாரு அப்படி சொல்றாரு. ஓகே, பவுலடியார் என்ன சொல்றாரு? சபையில் உள்ளவங்க கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்காக இப்ப ஜெயிலில் கட்டப்பட்டவனா இருக்கேன். நான் எது நிமித்தம் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க அறிந்து கொள்ளணும், நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தெய்வ கிருபைக்குரிய நியமம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. அந்த தெய்வ கிருபைக்குரிய நியமம்னா ஹவுஸ் ஹோல்ட் லா, அந்த கிரேக்க வார்த்தையில ஓய்கோனோமஸ், ஹவுஸ் ஹோல்ட் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்க கூட இருக்கும்போது நான் அதை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது என்னன்னா அப்படின்னு சொல்லி மறுபடியும் 3வது வசனத்துல இருந்து சொல்றாரு. ஒன்று நீங்க புறஜாதிகள் கூட உடன் சுதந்திரரா இருக்கீங்க. புறஜாதிகள் நீங்கள் அவர்களோட கூட, புறஜாதிகளும் யூதர்களும் 2 பேரும் நீங்க உடன் சுதந்திரரா இருக்கீங்க. ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களா, உடன் அவயவங்களா இருக்கீங்க, உடன் பங்காளிகளா இருக்கீங்க. எதுக்கு உடன் பங்காளிகள்? அது முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள்ள அவர் பண்ணின உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தத்துக்கு. அதனால பாத்தீங்களா, அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு, அது உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தம். உடன்படிக்கையோட வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை. அதுக்கு பங்காளிகள். அந்த உடன்படிக்கைக்கு நான் பங்காளி. இதுக்கெல்லாம் நீங்க பங்காளிகளா இருக்கீங்க. இத பத்தி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சுருக்கமா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு ரகசியமா, இது வரைக்கும் இது ஒரு ரகசியமா இருந்துச்சு. அதாவது முன்னாடி இது மறைக்கப்பட்டிருந்துச்சு, இப்ப அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாரு. அதாவது முன்னமே சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றது எப்ப சொல்லி இருக்கிறாருன்னா, எபேசு பட்டணத்துல இருக்கும் போதே 3 வருஷமா உட்கார்ந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கும் போது ஒன்றையும் மறைத்து வைக்காமல், அதாவது என்னுடைய எல்லா ஆலோசனைகளையும் நான் மறைத்து வைக்காம நான் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. வேற ஏதாவது இல்ல விடுபட்டு போனது ஏதாவது இவங்க சொன்னதுல விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றாரு, அன்ஃபோல்டிங் அந்த இதை படிப்படியாக வெளிப்படுத்துகிறாரு.
சபைகளை குறித்து அவர் இன்னும் அதாவது சபையை குறித்து அப்போ எபேசில் இருக்கும்போது தான் அவர் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின ஒழுங்குகளை பற்றி ஒழுங்கை பற்றி எழுதுறாரு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சபையில் உள்ள ஒழுக்கத்தை பற்றியும் ஒழுங்கை பற்றியும் எழுதுறாரு. நல்லா இருக்குல்ல? சபையில் உள்ள ஒழுக்கத்தை பற்றியும் ஒழுங்கை பற்றியும் எழுதிட்டு வர்றாரு. இது வந்து இங்கே இருந்தால் எழுதியிருக்கிறாரு. எனவே அவர் எங்கே என்னுடைய எதுனா எந்த இடத்துலேருந்து அவர் எந்த கடிதத்தை ஒழுங்கு ஒழுக்கம் ரெண்டுக்கும் இங்கிலீஷில் என்ன சொல்கிறீங்க? ஒன்று வந்து கேரக்டர், இன்னொன்று வந்து ஆர்டர். இந்த கேரக்டர் அந்த ஹோலினஸ் அந்த ஆர்டர்லினஸ் நல்லா இருக்குது. இது நடக்குது. ஹோலினஸ் அண்ட் ஆர்டர்லினஸ் ரெண்டையும் சொல்லிட்டு வர்றார். எப்படி ஒழுங்காக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறான்னா, எபேசு சபையாரே, உங்களுக்காக தான் நான் வந்து சுவிசேஷத்தை சொன்னதுனால இப்போ என்னை பிடிச்சி உள்ளே வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து கட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் சுவிசேஷமாக கட்டப்படலை. இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் எழுத வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி எழுதியிருக்கிறேன். அது என்னென்னா, ஆண்டவர் பெரிய ஒரு ரகசியத்தை வச்சுருந்தார். அந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுத்திருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மற்றவங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே தான் அவங்க எல்லாம் வந்து இந்த சபைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அஸ்திபாரமாக முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, நான் சுவிசேஷ ஊழியத்தை எங்கெல்லாம் போய் பண்ணுறனோ அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா, யூதர்களும் கிரேக்கர்களும் ஆகிய 2 ஜாதியாரும் முன்னாடி எலியும் பூனையுமா இருந்தவங்க இப்போ ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. ஒன்றா இருக்கிறது, ஒரே குடும்பமாக இருக்கிறது மட்டுமல்ல, அவங்க ஒரே சுதந்திரத்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரம். 2வது, ஒரே சரீரமாகிய சபையில் எல்லாருமே உறுப்பினராக இருக்கிறாங்க. உறுப்பினரை விட உறுப்பாக இருக்கிறாங்க. குரூப்பாக இல்லை, உறுப்பாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி, கிறிஸ்துவுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார் ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை நான் உன்னை ஆசீர்வதின்னு சொன்னார். அதுக்கு இவங்களும் இப்போ பங்காளிகளாகிட்டாங்க. நீங்களும் பங்காளியாகிட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய ரகசியம். அந்த சபையாக இது பெரிய ரகசியம். இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து முன்னாடி எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் என்ன வாசிச்சிங்கன்னா எனக்கு எவ்வளவு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். இது முன்னாடி அறிவிக்கப்படலை, இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டுமானுக்கா ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு நல்ல சத்துவத்தையும் பலத்தையும் கிருபையும் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நான் அந்த ஊழியக்காரனாக இருக்கிறேன். இல்லைன்னா நான் வேறு வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அதான் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். 2 இடத்துல ஒரு ஊழியக்காரன் சொல்கிறத பார்க்கலாம். ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து கொலாசியருக்கு எழுதினது, இந்த சபைக்கு நான் ஊழியக்காரனானேன் பாரு. இந்த சபைக்கு ஐ பிகம் த சர்வன்ட் ஃபார் த சர்ச். இங்கே வந்து ஐ பிகம் த சர்வன்ட் ஃபார் த காஸ்பல். இந்த சுவிசேஷத்தினாலே சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். அப்புறம் அந்த சுவிசேஷத்தினாலே கட்டப்பட்ட சபைக்கு நான் ஊழியக்காரனானேன் அப்படிங்கிறார். சரி, இந்த முக்கியமாக அவர் சொல்லுவது என்ன, எனக்கு கையளிக்கப்பட்டது, அதாவது பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டது, இதை வந்து தவிர்க்க முடியாது, இதை வந்து தடை பண்ண முடியாது, இதை மாற்றிப்பட முடியாது. ஆக அவர் சபையை குறித்து எழுதுவதை இது பவுலடியாருடைய சொந்த கருத்து என்று சொல்லி நாம் தள்ளி வைக்க முடியாது, ஒத்தி வைக்க முடியாது, அதை ஓரங்கட்ட முடியாது. ஏனென்றால் இது தலைமுறைக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உபதேச சட்டம். இதை பவுலடியார் மட்டுமல்ல, தீமோத்தேயை கடைபிடிக்க வேண்டும், தீமோத்தேயோடு கூட உண்மை உள்ள ஊழியர்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும். தலைமுறையாக கிறிஸ்து வரும் மட்டும் இது நிச்சயமாக நடக்க வேண்டும். எனவே சபையை குறித்து சரியான புரிதலோ சரியான விளக்கமோ சரியான செய்தியோ இல்லை என்றால் அது அப்போஸ்தலருடைய பாரம்பரியத்திலிருந்து வெடுபட்டு போயிட்டதுன்னு சொல்லணும். வெட்டுப்பட்டு போய்விட்டது, இட்ஸ் டிஸ்கனெக்டட். இது 4வது நூற்றாண்டில் வெட்டுப்பட்டு போய்விட்டது. 16வது நூற்றாண்டில் திரும்ப வந்தாலும் இப்பொழுது நம்ம வைக்கக்கூடிய அநேக சபைகள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நிர்வாகமாக அப்படிதான் இருக்குது. இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு டினாமினேஷன், இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் சபையை எப்படி பார்க்கல அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து உடன் சரீரத்தினுடைய அவயவங்களாக நாம் பார்க்கவே இல்லை. இதைத்தான் அவர் சொல்லிட்டு வர்றார். நிறைய இடங்களில் வந்து சில இடங்களில் இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, அந்தந்த மொழிகளுக்காக ஒரு தனி சபையை வைப்பாங்க. சரி, ஒரு வேளை வந்து அவர்கள் மொழியிலே பழகி கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒன்றாய் சேர்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து வேத சத்தியத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு எந்த சாதியும் இல்லாமல், எந்த மொழி வேறுபாடு இல்லாமல், யாரையுமே இவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் இங்கிருந்து வந்தவர்கள் எல்லாரையும் அரவணைத்து ஒரே குடும்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய
அதுதான் கர்த்தருடைய சபை. பவுலடியார் வந்து இந்த கடிதங்களை அவர் 60லேருந்து 62 எழுதுறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு பின்னாடி அவர் திரும்ப தீமோத்தேயை அங்கே கொண்டு விடுறாரு. அப்பதான் தீமோத்தேயு அழுதுட்டே வந்து பேசுவார் அவர்கிட்ட, என்னால முடியல அப்படின்னு. ஆமாம், அப்போ 2வது கடிதம் எழுதுறாரு 67, உன் கண்ணீரை நான் கண்டு இருக்கிறேன், நீ அவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்ட, கொஞ்சம் நல்லா பண்ணு அவங்கள அப்படிங்கிறாரு. சரி, இது எல்லாமே முன்பதாக சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்ததாக உள்ள பகுதிக்கு நம்ம போகணும். பவுலடியாருக்கு 2 இடத்துல நான் வாசிக்க சொன்னேன் போன நிகழ்ச்சியில். இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாரு. ஒன்று 8வது வசனத்தில், அதுக்கு அடுத்ததாக 2வது 11வது வசனத்தில். 2ஐயும் பாருங்க, இருக்குதா? இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கிருபைக்கு சரியான அர்த்தம் என்ன? இந்த கிருபையினுடைய ஊழியம் எனக்கு அளிக்க, இந்த கிருபையினாலே நான் இதற்கு ஊழியக்காரனானேன். அப்போ அவருடைய ஊழிய திட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இல்லை, ஹெச்ஆரில் இருந்தீங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நல்ல மைக்க பக்கத்தில் வச்சு அவங்களுடைய ரோலை டிஃபைன் பண்ணுறதே அதுதான். அவங்க ரோலை டிஃபைன் பண்ணுறதும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செக்கை டிஃபைன் பண்ணுறதும் எல்லாமே அதுதான் இல்லை. அவங்க செய்யக்கூடிய வேலையும் அதுக்காக கொடுக்கக்கூடிய அதாவது கைமாற்று, அதுக்கு கையூட்டு கிடையாது, கைமாற்று ஊழியத்தையும் ஊதியமும் அதைத்தான் பொறுத்து இருக்குது இல்லையா? ஆமாம், அது வந்து தெளிவாக இல்லைன்னா என்ன ஆகும்? வேலையும் நடக்காது, வேலையும் நடக்க விட மாட்டான். இல்லை, இந்த வேலை எனக்கு கொடுக்கல, நான் ஏன் செய்யணும் அப்படின்றேன். ஆமாம், ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த வேலையெல்லாம் கொடுக்காத வேலையெல்லாம் வேற வேலையெல்லாம் செய்வாங்க. பவுலடியாருக்கு 2 வேலை கொடுத்துருக்காங்கன்னு எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். 2 வேலை எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா, ஆண்டவர் எனக்கு 2 வேலை கொடுத்துருக்காரு. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், அதை அப்படியே சுவிசேஷமாக சொல்றேன். என்ன கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து அவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தி நமக்காக அவர் பாவமாகியவர். இதெல்லாம் எங்கே கீழே கொண்டு போய் திரும்ப எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து எல்லாவற்றும் வானத்திலும் பூர்ண உலகத்திலும் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த நியாய தீர்ப்பினுடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் திரும்ப நியாயம் தீர்க்க வருவார். அதுக்கு பின்புதாங்க முன்னாடி நம்ம இதில் பார்த்தோம், 1வது அதிகாரத்தில் எபேசியர் 1வது அதிகாரத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவருக்கு கீழாக பாதத்தில் வைத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவரை உயர்த்தி அவருடைய பாதங்களுக்கு கீழாக வைத்தார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தும். இது ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை எங்கே போய் சொல்லணும்னா புறஜாதியாருக்கு சொல்லணுங்கிறார். வாசிங்க. சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷமாக அறிவிக்கக்கூடிய வேலை எனக்கு. அதுக்கு அடுத்ததாக தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி போட்டு வச்சுங்க. அனாதி தீர்மானம், அனாதி, இந்த எட்டர்னல் இன்டென்ட், பர்பஸ், அனாதி தீர்மானம். அதுக்கு அடுத்ததாக உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. அனந்த ஞானம். அதுக்கு அடுத்தது அண்டர்லைன். சபையின் மூலமாய் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சபையின் மூலமாய் இப்பொழுது இந்த நாட்களிலே தெரிய வரும் பொருட்டாக வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு முறையும் அவருடைய வல்லமையை குறித்து பேசும்போது நம்ம சொல்லுவோம், 2 இதை பற்றி சொல்லுவார். ஒன்று உயிர்த்தெழுதனுடைய வல்லமையை பற்றி சொல்லுவாரு, சிருஷ்டிப்பினுடைய வல்லமை சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் முதலாவது சிருஷ்டித்து வரும், மறுபடியும் சிருஷ்டித்து வரும். 2 சிருஷ்டிப்பு அதுக்குள்ள வரும். சரி, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். இந்த ஐக்கியத்துக்கு நம்ம என்ன போகணும்னா நியமம், வீட்டு சட்டம், குடும்ப திட்டம், கர்த்தருடைய பிரதானமான திட்டம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக
காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரெண்டாவது வேலை என்னன்னா, சுவிசேஷத்தை சொல்லிட்டு போறது மட்டுமல்ல, அந்த சுவிசேஷத்தினுடைய விளைவாக வரக்கூடிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாருக்கும் லைட்டு போட்டு காக்கட்டும். நம்ம இதில் சொல்லுவாங்களே, பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் வேணுமா? ஆமாம், பெட்ரோமாக்ஸ் லைட் தான் வேணும். அதுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் வேணுமா? ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னுமாங்க. இல்லை, இதெல்லாம் ஸ்லாங் இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரூம் போட்டு யோசிக்கிறது என்னென்னா, இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் தெரியுதுங்கிறார். எல்லாருக்கும் ஐ வாண்டட் டு பிரிங் இட் டு த லைட்டன், எல்லாருக்கும் வந்து ஒரு வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு. அப்போ இந்த பகுதியில் தான் நம்ம என்ன பார்க்குறோம், கர்த்தருடைய பெரிதான திட்டம் என்னவென்று ஒரு தெளிவான ஒரு போதனையை நாம் பார்க்குறோம். சரி, இப்போ என்ன 2-3 வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன் 2-3 வார்த்தைகளை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன வார்த்தைகள் எல்லாம் பார்க்கன்னு சொன்னேன். ஒன்று வந்து அனாதி தீர்மானம், அதுக்கடுத்தது அனந்த ஞானம், சபையின் மூலமாய் ஆதி காலங்கள் முதல் ரகசியம். ஆமா, இப்போ இந்த வார்த்தைகள்லாம் என்னென்னு அர்த்தம் சொல்லி பாருங்கண்ணா. என்னன்னு சொல்லி பாருங்க. அனாதி தீர்மானம், அதோட கூட இன்னொன்னு நம்ம வச்சோம்னா ஆதி காலங்கள் முதல். அப்ப சபையை குறித்து ஆண்டவருக்கு எப்பொழுது திடீரென்று ஞான உதயம் வந்தது? எப்படி கேட்கலாமா? தப்பு. ஞான உதயம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? என்ன அர்த்தம்? ஞான உதயம் என்ன பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க? அப்படியே திடீர் நான் என்ன யோசிச்சேன்னா, இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஆண்டவர் அப்படி பண்ணல. நான் என்ன யோசிச்சேன்னா, அதாவது ஆண்டவர் இந்த சபையை குறித்தும், அதாவது இப்படி சொல்லுவோம், ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், அவருடைய உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், அவருடைய நாமத்தினாலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினாலே மாத்திரம் நாம் வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட வேண்டும், இதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மறுபடியும் மாற வேண்டும், நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக மாற வேண்டும், இப்படிங்கிற எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும், சபையிலே நாம் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும். ஒரு நாளிலே கர்த்தர் வரும்பொழுது அவர் நம்மை அவரோடு கூட உயிருள்ளோரையும் மரித்தோரையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்வார்? நம்மை நியாயம் தீர்க்காமல் நமக்கு என்ன செய்வார்னா, எடுத்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நம்மை வைக்காமல் என்ன செய்வார்? அவருடைய பிள்ளையாக அவரோடு கூட ஆண்டாண்டு காலங்கள் வாழும்படியாக அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக நம்மை வைத்திருப்பார். அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நம்ம இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டம் எப்போ ஆண்டவருக்கு வந்துச்சுன்னு கேட்குறேன். ஒரு 2 வாரத்தையும் போட்டுறாரு. ஆதி காலங்கள் முதல் மறைக்கப்பட்டிருந்தது, அனாதி தீர்மானம். காலங்கள் உண்டானதிலிருந்தே இது மறைக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு. ஆனா இது அவருடைய அனாதி தீர்மானம். காலங்கள் என்ன சொல்றாங்க? உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லா தான் படைச்சாரு. இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பிறகுதான் பார்த்தாரு, ஓகே இன்னொரு பிளான் பி போடுவோம். ஒரு பிளான் போட்டு பார்த்தோம். ஒருத்தர் இப்போ சொல்லி எடுத்துட்டாங்க, ஆண்டவர் வந்து ஆதாமை படைக்கணும்னு விரும்பலை, அவர் வந்து எல்லா மனுஷரையும் வந்து தேவதூதர்களாக கிறிஸ்துவாகத்தான் படைக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆமாம், கட்டிட்டாங்க, கதையை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, அவரெல்லாம் பெரிய பிரசங்கியார். ஆதாமை வந்து படைக்கணும்னு விரும்பலை, கிறிஸ்துவை தான் படைக்கணும்னு விரும்பினார். ஆனால் தப்பி தவறி ஆதாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்துவை மாற்றுறதுக்காக கிறிஸ்து வந்தார். நல்லா இருக்குல்ல? சூப்பராக. இதெல்லாம் வந்து என்ன தெரியுது? பிசாசனுடைய தந்திரங்கள். ஆமாம், ஆண்டவர் மனிதனை படைக்கிறாரு, தன்னுடைய சாயலாக மனிதனை படைக்கிறாரு. அவன் வந்து விழுந்து போவான்னு தெரியுமா? ஆண்டவருக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் அவன் வந்து படைக்கப்பட்டது தன்னுடைய சுயரூபத்தின்படி அவனுடைய நினைவுகள்லாம் தெரியும். ஒழுங்கானபடி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமை கொடுத்துருந்தானா விழுந்து போயிருக்க மாட்டான். விழுந்து போனப்படி அவனை முழுசாக விட்டுட்டாரா? இல்லை, அவருக்கு தெரியும் இதெல்லாம் வரும், திரும்ப இப்படி இதெல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து இயேசுவானவர் வர வேண்டும், அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அதாவது அவர் சுவிசேஷமாக அவர் மரிக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும் என்பது ஆதாம் பாவம் செய்த பின்பு அவர் செய்த திட்டமா அப்படின்னு கேட்குறேன். இந்த நோவா காலத்தில் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்பு சரி ஓகே இன்னொரு திட்டத்தை போடுவோம் அப்படின்னு அப்புறம் கொண்டு வந்தாரா? அல்லது 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அவங்க வந்து ஒரு கோட்டையை கட்டினாங்க, பெரிய ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை பண்ணாங்க. ஒரு பாபேல் கோபுரமா? பாபேல் கோபுரம் கட்டினாங்க. பாபேல் கோபுரம் எத்தனை கோடிக்கோ கட்டியிருப்பாங்க.
கட்டும்போது எல்லாரும் ஒரே பாஷையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அப்புறம் தாறுமாறாகுது. அவங்க தாம் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சு கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை முதலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிடுறாரு. என்ன அப்போ கொண்டு வந்தாரா இந்த திட்டத்தை, ஒரு சரி நம்ம இன்னொரு திட்டத்தை போடுவோம் அப்படின்னு. திடீர்னு அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறாரு. இவன் கொஞ்சம் பரவாயில்லையே, இந்த ஆளை வச்சு ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆபிரகாம். அது அந்த ஆளை தேர்ந்தெடுத்த ஆள் எப்படி பாருங்க, வயசான ஒரு கிளடை பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாரு. 75 வயசு. ஆமாம், உனக்கு வந்து பெரிய சந்ததியை தருவேன் நம்பி, அதாவது உடல் செத்து போய் மனைவியோடைய கற்பம் செத்து போய் எல்லாம் செத்து போனால கொண்டது உனக்குள்ளே ஒரு பெரிய சந்ததி உருவாகும் அப்படின்னு பார்க்குறான். அவரும் என்னமோ சைட் லைன்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க, ஒருத்தர் அடுத்து வர்றாரு. அந்த ஈசாக்கு குழந்தை பிறங்கல. ஆமாம், அதுக்கப்புறம் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப ஆண்டவர் நினைச்சாரு கொண்டு வர, திரும்ப 2 பிள்ளைங்க வராங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. 11 12 பிள்ளைங்க வர்றாங்க. இப்போ இந்த இதெல்லாம் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க 6 லட்சம் புருஷர்கள் 6 லட்சம் புருஷர்களாக வளர்ந்துட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுட்டாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். எப்போ ஆண்டவருடைய இந்த திட்டம் வந்தது அனாதி அப்படிங்கும்போது, காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே, தோற்றத்திற்கு முன்னே. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு சிறிய இடத்துல ஒரு 20 பேரோ 30 பேரோ ஒரு 4 குடும்பமோ 5 குடும்பமோ சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஏதோ திடீரென்று முளைத்த காளான் அல்ல, கர்த்தர் ஆதியிலே வைத்திருந்த ஒரு மாபெரும் விருட்சம். சபை அப்படி கிடையாது. கேட்பாங்க இப்போ கூட நிறைய இடங்கள்ல, எங்கெங்க இங்கே சபை இருந்துச்சு, அது வந்துச்சுங்க போயிடுச்சுங்க. 2 பேரெல்லாம் வந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அப்புறம் பாஸ்டர் இருந்தார். அதுக்கப்புறம் வேறு பாஸ்டருக்கு இன்னொரு இடம் கிடச்சிருச்சு, அவர் போயிட்டார். இப்போ அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஆதியிலே எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னையும் எங்களையும் கொடுத்து ஒரு பெரிய யோசனையில் இருந்தார். இதெல்லாம் எப்படி நடத்துறது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது எதான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்கீங்கன்னா திடீர்னு இந்த மிஷினரி வந்து சொன்னதுனால மாத்திரமல்ல, அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால மாத்திரமல்ல, இந்த ஊழியக்காரன் சொன்னது ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஊழியக்காரரோ யாரோ சுவிசேஷத்தை உங்களை குறித்து ஆண்டவர் முன்பதாகவே திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் வருவீங்க, இந்த இடத்துல ஒரு ஊழியம் நடக்கும் அப்படின்னு. இது அனாதி திட்டம். சபையை மாத்திரம் இல்லை, அதாவது என்னை உருவாக்கும் போதே அவருடைய அனாதி தீர்மானம் இருந்திருக்குல்ல, நான் அந்த சபைக்குள்ளே வருவேன்னு. என்னை வந்து வினோத விசித்திரமாய், அது ஒண்டர்ஃபுல்லி ஃபியர்ஃபுல்லி knitted in my mother's womb, என்னை வினோத விசித்திரமா தாயின் கற்பத்துல உருவாக்கி நான் இந்த சபையில இந்த இதுல இருப்பேங்கிறதே அவருடைய அனாதி நான் இந்த குடும்பத்துல இருப்பேன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். யாரையுமே தனியா படைக்கல ஆண்டவர். தனியாய் படைத்தது நல்லது இல்லைன்னு பார்த்தாரு. மனுஷன் எல்லாரையுமே ஒரு குடும்பமாக தான் பார்க்குறார். அந்த குடும்பத்தை ஒரு ஒட்டுமொத்தமாக சமுதாயமாக பார்க்கிறார். அந்த சிறிய சமுதாயத்தினுடைய அமைப்பு தான் சபை. இது ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுட்டு வர்றதை நான் பார்க்குறோம். நம்ம பேசும்போது 3 அமைப்புகளை குறித்து பேசிகிட்டே வருவோம். ஒன்று குடும்பம், சமுதாயமாக கட்டுறது. 2வது வந்து அவருடைய சபையோட குடும்பங்களின் குடும்பமாக பார்க்குறோம். 3வது அவங்க அந்த இறையரசு, அநேக குடும்பங்களும் சபைகளும் சேர்ந்து இறையரசாக மாறுறது பார்க்குறோம். இது 3மே இந்த ஃப்ளோ, அது என்ன சொன்ன ஆரம்பித்த ஒரு ஃபனல் மாதிரி அப்படி போகிறது. சின்னதில் ஆரம்பித்து அதுலேருந்து பெருசாக போகிறது மாதிரி. இப்போ நான் வந்து இதை கேட்குறது என்னென்னா, இந்த அளவிற்கான ஞானம் எத்தனை சபையினுடைய மக்களுக்கு தெரியும்? பாரம்பரியமாகவோ புதிதாகவோ வந்தவர்களுக்கு என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டம், இது அனாதி தீர்மானம். இங்கே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பார்க்கிங் லாட்டில் நாங்கள்லாம் கூடுறோம்னா அது ஒரு அனாதி தீர்மானம். எங்களை குறித்து ஆண்டவர் முன்பதாக திட்டம் வைத்திருக்கிறார். நாங்கள் அப்படியே கூடணும் அப்படின்ட்டு. கூடி வரும் பொழுது நாங்கள் இப்படியெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு. அதுக்கு தான் தமிழில் வந்து பேருவாங்க கூட்டாஞ்சோறுன்பாங்க இல்லை, கூடி வந்து ஆக்கக்கூடிய சோறு. அதுதான் கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி. ஆனால் அந்த சபையினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு பகுதிக்கு நம்ம போகணும். என்ன அது எப்படி வச்சிருக்கிறார்னா, பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவனாகிய நான் கிறிஸ்தனுடைய அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்றாரு தேவன்? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள். சில இடங்கள்லாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவார், சில இடங்கள்லாம் கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுவார். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதை
ஆமாம், எங்கெல்லாம் கிறிஸ்து இயேசுன்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் கர்த்தத்துவத்தை முன்படுத்தி சொல்கிறாரு. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் என்ன சொல்கிறாரா, அவருடைய மனிதனாக என்னவெல்லாம் செய்தார் அதை குறித்து சொல்வார். கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். தீர்மானம்னா என்ன அர்த்தம்? ஏதாவது தமிழில் வந்து ஆங்கிலத்தில் ஏதாவது வார்த்தை தீர்மானம், நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்பாங்களே, பிளான் தமிழ்லையே அது. ஓகே, திட்டம். திட்டம், தீர்மானம். வேற என்ன வார்த்தை இருக்குது தீர்மானத்துக்கு? God's plan. Decision. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதாவது நிர்ணயித்து விட்டோம், முடிவெடுத்து விட்டோம், நிர்ணயித்து விட்டோம், திட்டம் பண்ணி விட்டோம். வேற என்னெல்லாம் வார்த்தையெல்லாம் வரும்? எனக்கு பர்பஸ். பர்பஸ், அவருடைய நோக்கம், நோக்கத்தை பற்றிட்டோம். அடுத்தது ஏகோபித்த முடிவு. இந்த திரியேக தேவனும் எடுத்த ஏகோபித்த முடிவு. அடுத்ததாக காட்ஸ் பிளான், கர்த்தருடைய திட்டம். ஒட்டு மொத்தமாக கர்த்தர் செய்திருக்கக்கூடிய அவருடைய சித்தம், அவருடைய அனாதி தீர்மானம், திட்டம். இதன் அடிப்படையில் என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அனாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். அப்போ யாருக்கெல்லாம் சொல்கிறாருன்னா, சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய சிரேஷ்டமாகிய இந்த தேவதூதர்களுக்கும் அந்த அதிகாரம், துரைத்தனம், அதிகாரம், கர்த்தத்துவம் அப்படின்னு வரும் பொழுது எதை நாம் பார்க்கணும்னா ரெண்டுமே பார்க்கணும். ஒன்று தேவதூதர்கள், அதாவது 8வது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது இந்த மனுஷகுமாரனை எப்படி நான் வந்து தேவதூதர்களும் சற்று சிறியவனாக மனிதனை படைத்தார். அப்போ அந்த சிருஷ்டிப்பிலே சிறப்பானது என்னன்னா தேவதூதர்கள். அப்போ அந்த தேவதூதர்களை ரெண்டு பகுதியமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று விழுந்து போன தேவதூதர்கள், அடுத்ததாக நல்ல தேவதூதர்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துவது இந்த சபையின் மூலமாக அப்படிங்கிறார். இது இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கணும். இது எப்போ வந்தது? மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் மறைந்திருந்த தேவனுடைய ரகசியத்தினுடைய இந்த திட்டம், இந்த ரகசியமாகிய இந்த திட்டம் அங்கே மறைஞ்சிருந்துச்சு. இதை வெளிப்படுத்துகிறார். நம்ம அந்த அடுத்த நிகழ்ச்சியில் போவோம். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா எதை குறித்து பார்க்கணும்? 10வது வசனம். உன்னதங்களில் சேர்ந்து வாசிப்போமா? இதெல்லாம் சேர்ந்து உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக ஆண்டவர் ஏதோ வெளிப்படுத்துகிறார், அதை வந்து காட்டுகிறார், தெளிவாக எழுதி கொடுக்கிறார். இந்த கிருபை பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சபையை குறித்து ஏனோதானோ என்று எடுத்தான் பிடிச்சானுங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு போயிட முடியாது. அவருடைய ஆழமான சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். இது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், ஒரு திட்டங்க. அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குடும்பமாக கூடிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் இதன் மூலமாக அவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். சும்மா உட்கார்ந்து கையை தட்டிட்டு போகிறதுக்கு கிடையாது. ஏதோ பெற்றுக்கொண்டோம் அல்ல, ஏதோ நாம் செய்ய வேண்டும். அது என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.